இப்போ தமிழ் சினிமாவில் டாப் ஆக்டரில் ஒருத்தராக இருக்கவர் தான் தல அஜித்குமார் அவர்கள். இப்போ டேரக்டர் மகிழ் திருமணி இவரோட டேரக்டர் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அது என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தல அஜித்குமார் சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ். அது உண்மைதான். ஆனால் அப்போ சொன்ன ரீசன் என்ன அப்படிங்கன்னா, ஜென்ரலான நார்மல் செக்அப் தான், மற்றபடியான வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறத அதை சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட நினச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே அவரோட மெடிக்கல் இஷ்யூ நமக்கு தெரியும். எந்த படத்தை நடிச்சாலும் ரொம்ப ரிஸ்க்கான ஷாட்டில் அவரே நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு டூப் வைக்காமலே அவரே நடிச்சிருப்பாரு. ஸோ அதில் நடந்த இன்ஜுரிஸ்லாம் அதெல்லாம் சேர்ந்து அவரோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக சொல்லணும்னா அவருக்கு முதுகு நடந்த ஆப்ரேஷன் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜென்ரலான செக்அப் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது நியூஸ் சேனலில் கூட அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பேசலாம். ஆனால் அவங்க மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசலாம். அஜித்குமார் அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் ஜென்ரலான செக்அப் மட்டும் கிடையாது, அவருக்கு சிவியராக ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத இப்போ தகவல் கிடைச்சிக்கிறதா சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை கட்டி, ஒரு சின்ன சைஸ் கட்டி நம்ம தல அஜித்குமார் மூளையில் இருந்திருக்கு. இதை இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் கேரளா இதுலேருந்து 2 ஸ்பெஷலிஸ்டான வர வைக்கப்பட்ட அந்த ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஒரு வழியாக ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம தல அஜித்குமார் அவர்கள் ரெஸ்ட்டில் இருக்காரு. இனிமேல் அவர் சரியாகி வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இது உண்மையான விஷயமா இல்லை பொய்யான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூஸ் சேனல் சொல்லிட்டாங்க. அப்போ இது உண்மையான விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பினாலும், இப்போ சில சேனல்ஸ் எல்லாமே அவங்க சேனல்ஸோட டிஆர்பி ஏற்றணும், அது மட்டும் இல்லாமல் மொத்த ஆடியன்ஸோட ஃபோக்கஸையும் அவங்களோட சேனலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ஒரு சாதாரண விஷயத்த கூட ஒரு பெரிய விஷயமா மாறதுக்காண்டி தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு விஷயமா கூட இந்த விஷயம் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையான நியூஸாக இருந்துச்சுன்னா, தல அஜித்குமார் அவர்கள் அவரோட லைஃப்பில் ஏகப்பட்ட கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபார்மாக தாண்டி வந்துருவார். இருந்தாலும் நம்ம சேனல் சார்பாகவும் இந்த வீடியோ பார்த்துருக்க உங்கள் சார்பாக அவரோட மெடிக்கல் இஷ்யூ எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி இன்னும் நிறைய படங்கள் நடிச்சு ஆடியன்ஸான நம்பரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இறைவன்ட்ட வேண்டிக்கிறோம். இந்த ஒரு நியூஸ் உண்மையான விஷயமா இருக்குமா இல்லை ஒரு பொய்யான விஷயமா இருக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வேணா செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.